இடம்பலம் என்டர்டைன்மெண்டர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பேச போற டாபிக் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த படம் 2011ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 18ஆம் தேதி ரிலீஸ் ஆன படம் சொல்லலாம். ராசுமதரவன் அவர்கள் இயக்கத்துல நட்ராஜ், அதாவது நட்டி அவர்கள் நடிச்ச ஒரு படம். விக்ராந்த் நடிச்சிருக்காரு, ஓவியா நடிச்சிருக்காங்க, ஹரிஷ் அவர் நடிச்சிருக்காங்க, மோனிகா, பிரகாஷ், இளவரசு அவர்கள் நடிச்சிருக்காங்க, சரண்யா பொன்வண்ணன் அவர்களும் இந்த படத்துல ஒரு முக்கிய ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஸோ இது என்ன படம் அப்படின்னா, முத்துக்கு முத்தாக அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஒரு குடும்பத்தினுடைய ஒரு பிரச்சனைகள், அதே மாதிரி குடும்பத்தினுடைய அந்த ரொம்பவே இறுக்கமான ஒரு சூழ்நிலையில ஒரு ஃபேமிலி எப்படிலாம் வந்து அதை ஃபேஸ் பண்ணி கஷ்டங்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ணி வராங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக எழுதப்பட்ட படம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, அந்த படங்களுக்கு பல்வேறு விருதுகள் கிடைக்க வேண்டியது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவ்வளவு நல்ல கதை கொண்ட படமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ராசமுதிரன் அவர்கள் இயக்குன அத்தனை படங்களும் அவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து பூமகள் ஊர்வலம்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணாரு, 99 நினைக்கிறேன். பிரசாந்த் ஒரு படம் பிரசாந்தோட பண்ணாருன்னு நினைக்கிறேன் அந்த ரோலு. ரம்பா அதுல வந்து ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. ஸோ பூமகள் ஊர்வலம் அப்படின்னு சொல்லி 99ல வந்தது. அதுக்கப்புறம் பாண்டின்னு சொல்லி நம்ம லாரன்ஸ் மாஸ்டர் வச்சு ஒரு படம் பண்ணாரு. லாரன்ஸ் மாஸ்டரும் ஸ்னேகா அவங்களும் அந்த படத்தை நடிச்சிருப்பாங்க. அப்புறம் மாயண்டி குடும்பத்தார் அப்படின்னு சொல்லி, அதுதான் ரொம்பவே பேசப்பட்ட ஒரு படம் சொல்லலாம். சீமான் அவர்கள் வந்து சீமான் அவர்கள், தருண் கோபி, பொன்வண்ணன், இப்படி நிறைய பேர் ஒரு பெரிய ஒரு குடும்ப ஃபேமிலி எப்படி வந்து அவங்க ஃபேமிலி ரன் பண்றாங்க அப்படிங்கறத ரொம்ப அழகா காட்டின படம் சொல்லலாம். அதுக்கப்புறம் கோரிப்பாளையம். ஸோ கோரிப்பாளையம்லயும் விக்ராந்த் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி குங்கும பூவும் கொஞ்சம் புறாவும் இந்த ஃபேம்ல இருக்க ரகுவணன் அவங்க நடிச்சிருக்காங்க, பூங்குடி நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் முத்துக்கு முத்தாக கடைசியா பாண்டி ஒளிபெருக்கி நிலையம்னு ஒரு படம் பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறம் த்ரோட் கேன்சர்னால அவர் வந்து 2013ல காலமானார்னு சொல்லலாம். ஸோ ராசுமதரன் அவர்களுடைய படம் வந்து ரொம்பவே குடும்ப பாங்கான ஒரு படம், ரொம்பவே குடும்பத்தை ஈர்க்கக்கூடிய, தேட்டருக்கு வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு படங்களை கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு வந்து இந்த முத்துக்கு முத்தாக படம் ரிலீஸ் ஆகி 14 ஆண்டுகள் ஆவதையொட்டி அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஒரு ரீகேப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட அதை பத்தி பேசுறதுக்காக பிரியாபுரம் அவர்கள் நம்மளோட இருந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். சோ நம்ம ஃபர்ஸ்ட் ராசு மதுரவன் அவர்களுக்கு வந்துட்டு ஒரு மரியாதை செலுத்திப்போம். இது வந்துட்டு அவர் இறந்து போயும் இந்த 14 ஆண்டுகள் கழித்து நம்ம இந்த படத்தை பத்தி பேசுறோம் அப்படின்றதே வந்துட்டு அவர் என்ன சொல்ற வின் பண்ணிட்டாரு அப்படின்றதுதான் நான் சொல்ல வரேன் நானு. நீ சொன்ன அடுக்கடுக்கான படங்கள்ல இப்போ நாம பேசுற படம் வந்துட்டு 5வது ஃபேமிலி சென்டிமெண்ட் படம். ஸோ ஆஸ் யூ சைட் வந்துட்டு சென்டிமெண்ட்ன்றது வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருந்தது. பட் சென்டிமெண்ட்ன்றப்பவே வந்துட்டு ஃபேமிலி ரொம்ப இன்வால்வ் ஆகி பாக்குற மாதிரி ஒரு விஷயமா ஆயிடுது. என்னதான் நீ வேண்டாம் வேண்டாம்னு ஒதுங்கி போனாலும் அட்லீஸ்ட் படமா பார்க்கணுன்ற மாதிரி தான் எல்லாரோட மைண்ட் செட்லயும் வந்துட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு அம்மா அப்பா பாச கதை பத்தி தான் இந்த படம் மெயினா வந்துட்டு அதுலதான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. அது அந்த ஒரு 2014லயே அந்த கால இளைஞர்களுக்கு வந்துட்டு அது ஒரு பாடமாவே அமைஞ்சது அப்படின்றத சொல்லலாம். இந்த அம்மா அப்பாவா வாழ்ந்திருக்க ஒரு கேரக்டர் பண்ணினது வந்துட்டு இளவரசும் சரண்யா பொன்வண்ணன் சொல்லவே வேண்டாம் நடிப்புல. ஆனா அவங்களையும் மிஞ்சி இளவரசு இதுல நடிச்சிருந்தாரு, டைரக்டர் நடிப்பை வாங்கி இருந்தாருன்றதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஜோடி. சரண்யா பொன்வண்ணன் வந்துட்டு எல்லா கேரக்டருக்கும் ஜெல் ஆயிடுறாங்க. அது எப்படின்றதுதான் நம்மளுக்கு புரியல இது வரைக்கும். அந்த காம்போ நல்லா இருந்துச்சு. ஒரு குணச்சித்திர நடிப்பு வந்துட்டு ரொம்ப அருமையா இருந்துச்சு அப்படின்றதுதான் நான் சொல்ல வரேன் நானு. இதுல வந்து இவரு இளவரசு அவரோட வந்துட்டு அண்டர்பிளே ஆக்டிங் எல்லாம் வந்துட்டு, அதுவும் அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது, அப்கமிங் ஹீரோஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஒரு வரப்பிரசாதமா தான் எடுத்துட்டு போகணும் அப்படின்றத நான் சொல்றேன் நானு. இது ஒரு என்ன சொல்றது, எப்படி என்ன பாடி லாங்குவேஜ் எப்படி கொண்டு வர்றது அப்படின்றத வந்துட்டு அவங்க கத்துக்கணும் அப்படின்றதுதான் வந்துட்டு என்னோட இது. ஸோ இதுல என்ன அப்படின்னா, என்னதான் பசங்க பெற்றிருந்தோம், கடைசி காலத்துல வந்துட்டு இந்த மருமகள்களோட இந்த நயவஞ்சகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த விஷயத்துல இந்த பாசம் வந்துட்டு எங்க போகுதுன்னே தெரியாம போயிடுது. இந்த பாசம் கிடைக்காம இந்த பரிதவிக்கிற இந்த பெற்றோரோட கதை தான் இது.
நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிருக்காங்க, ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்துட்டு நம்ம ஏற்கனவே இந்த தவமாய் தவம் இருந்து சம்சாரம் அது மின்சாரம் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வானத்தை போல இந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் பார்த்திருக்கோம். பட் அதோட சாயல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்காங்க. பட் இது யூனிக்கா தான் இருந்தது இந்த படம். எல்லா படமும் வந்துட்டு நம்ம இதுல பாத்திருக்கோம்னு ஒரு இது வந்துடும். பட் ஸ்டில் வந்துட்டு இந்த படம் கொஞ்சம் யூனிக்கா தான் இருந்தது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் நானு. இதுல பாரு, இவர் எதுக்கு இந்த பார்ஷாலிட்டி பண்ணாருன்னு தெரியல டைரக்டரு. மோனிகாவை இன்ட்ரோ பண்றப்ப எந்தவித பில்டப்பும் இல்ல, சர்வசாதாரணமா வந்துட்டு இன்ட்ரோ பண்ணிடுறாரு. ஆனா ஓவியாக்கு மட்டும் ஒரு ஸ்லோ மோஷன்ல ஒரு செம்ம பில்டப்போட ஒரு இன்ட்ரோ சீன் வச்சிருப்பாரு. ஏன்னா ஓவியா கொஞ்சம் எல்லாருக்கும் அட்ராக்டிவா இருந்தாங்க அப்படின்றதுனால வந்துட்டு அந்த டைம்ல அது கொஞ்சம் ஒரு இதுவா இருந்தது. ஓவியா ஓவியா ஓவியான்னுட்டுன்னா அந்த ஆர்மிக்கள் எல்லாம் வந்து மோனிகா வந்து சின்ன வயசுல இருந்து நடிச்சிட்டு இருக்காங்க. சின்ன சைல்டு ஆர்டிஸ்டா அவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தவங்க. பட் ஓவியா வந்து உங்களுக்கு மலையாளம் அங்க இருந்து வந்தாலும் உங்களுக்கு தமிழ்ல எனக்கு தெரிஞ்ச நியூ நான் சொல்லுவேன். ரொம்ப புதுசா இருந்தாங்க அந்த பீரியட் ஆஃப் டைம்ல. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேம் கிடைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவா காட்ட வேண்டிய இடத்துல இருந்தாங்க எல்லா டேரக்டர்ஸும். அதனால அவங்களுக்கான சீன்ஸ் ரொம்பவே அட்ராக்டிவா தான் கொடுத்துருந்தாங்க. ஓகே ஓகே, அது நல்லா இருந்தது. ஜஸ்ட் நான் ஒரு இதுக்காக சொல்றேன். நான் மோனிகாக்கு இப்படி பண்ணிட்டாங்க, ஓவியாக்கு இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இதுல ரொம்ப கஷ்டமான கதை என்ன அப்படின்னா, இந்த 5 பையன் அவங்களுக்கு அதுல 2 பேருக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணிடுறாங்க. அதுல ஒரு பையன் வந்துட்டு ஒரு வீட்டோட மாப்பிள்ளையா போயிடுறாரு. அந்த சீன்ல அந்த மகன் வந்துட்டு அந்த கண் கலங்கிட்டே வீட்டை விட்டு கிளம்புற இதெல்லாம் வந்து என்னதான் ஒரு சென்டிமெண்ட் படமா இருந்தாலும் அந்த ஆக்டிங்கு, அந்த சிச்சுவேஷனு, அது என்ன சொல்றது, எடுத்த விதம் எங்கேயோ கொண்டு போயிடுச்சு அந்த படத்தைன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க பெண் அழுது கண் கலங்கிதான் வந்துட்டு எல்லாரும் வந்து இது இருப்பீங்க. இது ஆண் கண் கலங்கினப்போ வந்துட்டு ஒரு ஆண் கண் கலங்கி ஒரு படத்தை வந்துட்டு ஜெயிக்க வச்சாருன்றது மாதிரி கூட நம்ம சொல்லிக்கலாம். நம்ம அந்த ஒரு கண்ணீருக்கு வந்துட்டு அவ்வளவு பவர் இருந்தது அந்த படத்துல அப்படின்றதுதான் நம்ம சொல்லணும். இந்த 5 மகன்க கிட்டயும் வந்துட்டு அடி வாங்குற ஒரு ஆள் வந்துட்டு அதுல சொல்லுவாரு, இந்த தேன் கூட்டின் மீது கை வைக்காதீங்கன்னு ஒரு கட் அவுட் எல்லாம் வச்சு செம ஒரு காமெடி சீன் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப தமாஷா இருந்தது, நல்லா இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்க அப்படின்றதுதான். இந்த சிங்கம் புலி அவரோட இது வந்துட்டு கரிமேடு கருவாயன் கெட்டப்ல எல்லாம் வந்துட்டு ரொம்ப சிரிக்க வச்சு நல்லா காமெடி பண்ணது. அவரோட காமெடி எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது படத்துல அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஊருக்கு போயிட்டு ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற ஒரு பையன் வந்து அந்த சென்டிமெண்ட் எப்படி கொண்டு வராங்க பாரு. உண்மையிலேயே வந்துட்டு நம்ம இப்ப பேசினா கூட வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் மனசுல ஒரு இது இருக்கும். அந்த பையன் வந்து அம்மாவோட சாரியும் அப்பாவோட வேஷ்டியும் வந்துட்டு ஞாபகத்துக்காகவும் ஒரு அந்த அவங்க கூட இருக்கிற அந்த ஃபீல் இருக்கிறதுக்காக அந்த வாசத்துக்காகவும் வந்துட்டு எடுத்துட்டு போறது வந்து ரொம்ப டச்சிங்கா இருந்தது. இப்ப இது நான் சொல்ற டச்சிங் சீனுன்னுட்டு நான் சொல்றது இது செகண்ட் சீன். இது எனக்கு தெரியல, அவர் ரொம்ப அனுபவிச்சு இந்த படத்தை எடுத்தாரு அப்படின்றதுதான் நான் சொல்வேன். நானு அவ்வளவு சென்டிமெண்ட் சீன், ஒவ்வொரு சென்டிமெண்ட் சீனுமே வந்துட்டு நம்மள புல்லரிக்க வச்சுச்சு அப்படின்றதுதான் சொல்லணும். இதுல வந்துட்டு நிறைய வசனங்கள் எல்லாம் வேற இருக்கு ஹரிஷ். வசனங்கள் எல்லாம் வந்துட்டு வந்து ரொம்ப என்ன சொல்றது, நினைவுல வச்சுக்கிற அளவுக்கு எல்லாம் நிக்குது அப்படின்றதுதான் சொல்லணும். எம்பிபிஎஸ் படிச்சுட்டு ஃபாரின்ல டாக்டர் ஆகாம ஏன் இந்த கிராமத்துக்கு வந்த அப்படின்னு கேட்டா, இங்கதான் ஜாதி சண்டை அதிகமா இருக்கும், நிறைய பேர் வெட்டிக்குவாங்க, அடிச்சுக்குவாங்க, இங்கதான் நல்லா காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னுட்டு ஒரு டைலாக் வரும். இன்னொன்னு வந்துட்டு அண்ணன் உள்குத்துனா என்ன வெளிக்குத்துனா என்ன என்ன வித்தியாசம் அப்படின்னுட்டுன்னு கேட்பாங்க. அதுக்கு வந்துட்டு அவங்க ஆளுங்க வந்துட்டு அவங்களுக்குள்ளேயே அடிச்சுட்டா அது உள்குத்தான், வெளியாட்களை அடிச்சாக்க அது வெளிக்குத்து. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி டைலாக் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஆப்டா இருந்தது. ஏன்னா இது நம்ம பேசிட்டு இருக்கிறது 2011 பத்தி. பட் அன்னைக்கு நடந்த அந்த டைலாக்ஸே வந்துட்டு இப்போவும் நம்ம மெமரியில இருக்குன்றதுதான் வந்து ரொம்ப பெரிய விஷயம். இது அந்த பையன் வந்துட்டு வீட்டோட மாப்பிள்ளையா போறாரு. அப்போ வீட்டோட மாப்பிள்ளையாவா இது சரியாகுமா அப்படின்னுட்டுன்னு கேக்குறப்போ, நம்ம பசங்க எப்படி வாழுறாங்கன்னுட்டுன்னு பாக்கணும், எங்க வாழுறாங்கன்னுட்டுன்னு பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனா கடைசியில அதை அழ வச்சிச்சு அவங்கள அப்படின்றதுதான். இந்த டைலாக்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப
என்ன சொல்றது, எப்பவுமே நினைவில் வைத்துக் கொள்ள கூடிய டயலாக்ஸ் அப்படின்றத தான் நான் பாக்குறேன் நானு. அப்புறம் என்னதான் வந்துட்டு வீட்டு சாப்பாடு ருசியா இருந்தாலும் மாமா மச்சான் வீட்டுல ஓசி சாப்பாடு சாப்பிடுற சுகம் வேற அப்படின்னுட்டுன்னு சொல்றது. எதுக்கு இவ்வளவு பதட்டப்படுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அந்த முதராத்திரி அந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல இருந்து வெளியில வந்துட்டு பொருளுங்களை எல்லாம் தட்டி விட்டுட்டு இருப்பான். கையில கொடுத்த காஃபி டம்ளரை தட்டி விட்டப்போ வந்துட்டு தலையில இருக்கிற மல்லிப்பூவை தட்டி விடாம இதெல்லாம் தட்டி விடுறியே அப்படின்னுட்டுன்னு கேக்குற அந்த டைலாக்ஸ் ஆகட்டும். இல்ல அந்த இது வந்துட்டு ஒரு ஓல்டு டைலாக் தான் இது. எண்ணெய தூக்கி உள்ள வைடானா எண்ணெய் தூக்கி உள்ள வச்சுட்ட அப்படின்னுட்டுன்னு சொல்றது. சிங்கம் புலி வந்துட்டு கேட்பாரு, எதுக்கு ஏன் என்ன சுருட்டன்னு கூப்பிடுறீங்க, சச்சின் டெண்டுல்கர்னு கூப்பிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அந்த ஒரு இதெல்லாம் நல்லா இருந்தது. இன்னொன்னு வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு அரசியலுக்கு தேவையான ஒரு விஷயத்த வந்து சிங்கமொழி பேசினார் அதுல. அது காமெடியா இல்ல என்னன்றது நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்றது தெரியல. இன்னைக்கு வந்திருந்தா அது பிரச்சனையா இருக்குமோ என்னமோ. இடைத்தேர்தல் வந்தாக்கா ஓட்டுக்கு ரூபாய் 10,000 கிடைக்கும், செத்து தொலையானா சாக மாட்டேங்கிற, நீ எல்லாம் என்னையா எம்எல்ஏன்னுட்டு ஒரு டைலாக் இருக்கும் அதுல. இப்ப இன்னைக்கு வந்துட்டு அதுதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது. சோ இது வந்துட்டு அப்போ இதெல்லாம் வந்துட்டு ஒரு டைலாக்கா வச்சிருந்தாரு அப்படின்றதுதான் நான் சொல்ல ஆசைப்படுறேன் நானு. ஏன்னா இந்த டைலாக்ஸுங்க எல்லாம் வந்துட்டு மறக்க முடியாத டைலாக்ஸ் அப்படின்றதுதான். சரண்யா வந்துட்டு பையன்கிட்ட சொல்றது, டே தம்பி காலேஜுக்கு போ படி, ஆனா பாஸ் மட்டும் ஆயிடாத, அப்புறம் எங்களை பிரிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தாயோட விஷயம் அது. ஒரு தாய்க்கு வந்துட்டு தன் மகன் கூடவே இருக்கணும்ன்றத வந்துட்டு அதை அப்படி இது பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைலாக்கும், அப்புறம் அந்த 10 மாசம் பெண்கள் சுமந்தது, அப்புறம் ஆண்கள் அவர் கேக்குறாரு அடுத்த ஜென்மத்துல நீ எனக்கு மனைவியா வரணும்னு சொல்றது, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்றதுதான் சொல்லணும். லாஸ்டா ஒரே ஒரு விஷயம் ஹரிஷ், அந்த வீட்டோட மாப்பிள்ளையா பையன் வந்துட்டு அங்க மரியாதை கிடைக்காம ரொம்ப மனம் ஒடிஞ்சு போயிட்டு அந்த வீட்டுக்கு வந்து அந்த அம்மா பசிக்குது சோறு போடுன்னுட்டுன்னு சொல்றான் பாரு. உண்மையிலேயே சொல்றேன், பாக்குறவங்க அத்தனை பேர் கண்லயும் தண்ணி இருந்தது. லைக் என்னன்னாக்கா அந்த மாதிரி டச்சிங் சீன்ஸ் எல்லாம் வந்துருச்சுனாக்கா ஒரு பெண்ணால தாங்கிக்க முடியாது. அவங்களுக்கு அவங்கவுங்க மகனோட ஞாபகம் வந்துடும். ஒரு பையன் எனக்கு பசிக்குது சாப்பாடு போடுன்னுட்டுன்னு வந்து சொல்றான் வளர்ந்த பையனாக்கா எப்படி இருக்கும் ஒரு தாய்க்கு. சோ இந்த மாதிரி சென்டிமெண்ட் ஒரு அப்பா அம்மா பாசம், மகன் வீட்டோட மாப்பிள்ளையா போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நிறைய கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. சோ இதுக்கு மேல வந்துட்டு அந்த படத்துல என்ன சொல்றது, நான் என்ன சொல்றதுன்றது எனக்கு தெரியல, நீதான் சொல்லணும். சோ ராசுமுதரன் அவர்கள் வந்து நிறைய திரைப்படங்கள் குறிப்பா குடும்பப்பாங்கான குடும்ப சூழ்நிலைகள் தொடர்பான பல்வேறு படங்கள் வந்து எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். அவருடைய கோரிப்பாளையம் திரைப்படம் மதுரையில மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல தான் ஷூட் பண்ணாங்க. அப்போ அந்த ஷூட்டை கெடுக்கிற மாதிரி நாங்கெல்லாம் ஆட்டோல போனோம். அந்த ஆட்டோ சீனை வந்து கட் பண்ணிடுவாரு அப்படின்னு தான் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏன்னா ஆட்டோ டிரைவர் வந்து ரொம்ப கேட்டாரு, அவர்கிட்ட ராசமதுரன் சார்ட்டே கேட்டார், சாரின்லாம் கேட்டாரு. பரவாயில்ல அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் வந்து அந்த சீன் அப்படியே தான் இருந்தது. கோரிப்பாளையம் படத்துடைய ஒரு சாங் ஷூட்ல அப்படியே தான் அந்த சீனை வச்சிருந்தாரு. ஸோ அவர் வந்து இயல்பா ஒரு படம் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டரா தான் நான் பார்க்குறேன் ராசமுதரன் படம். நான் ஒரே ஒரு முறை தான் அவரை பார்த்துருக்கேன். நான் வந்து சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு முறை தான் பார்த்தேன். அதான் கடைசியா அவரை பார்த்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவரை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா தவறிட்டார். நான் பார்த்து ஒரு 6 to 7 monthsல வந்து தவறிட்டாருன்னு சொல்லலாம். ஸோ இயல்பா பழகக்கூடிய நபர். இன்னும் சொல்ல போனோம்னா இன்னைக்கு நிறைய கதைகள், இன்னைக்கு அவர் எடுத்த கதைகள் மாதிரி நிறைய கதைகள் தேவைப்படுதுன்னு சொல்லுவாங்க. தமிழ் இண்டஸ்ட்ரி அவரை போல ஒரு இயக்குனரை வந்து மிஸ் பண்ணுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய உங்களுக்கு வந்து எல்லா பேய் படம் ஹாரர் ஜான்ருன்னு எல்லாம் ஒரே இதுக்குள்ள போயிட்டாங்க. இந்த மாதிரியான குடும்பத்தை குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு படமா கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியம். அப்படியான ஒரு படங்களை வந்து ராசமுதரன் அவர்களால் மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சதுன்னு நான் பாக்குறேன். அதுக்கு அடுத்து சேரன் அவர்கள் சொல்லுவேன். ஏன்னா 2 பேருடைய டைரக்ஷனும் ஒரே மாதிரிதான் இருக்கும். பட் சேரன் அவர்கள் வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட்லா கொண்டு போவார். இவர் கம்ப்ளீட் சென்டிமெண்டல். ராசமுதரன் சார் கம்ப்ளீட் சென்டிமெண்டல். அவர் கொஞ்சம் 1-2 இடத்துல சென்டிமெண்டல்ஸ் இருக்கும். மற்றபடி எனக்கு தெரிஞ்ச 2 பேருமே குடும்ப சம்பந்தப்பட்ட படங்கள் கொடுக்கக்கூடிய டைரக்டர்ஸ் 2 பேருமே சொல்லலாம். அண்ட் இந்த படத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல எனக்கு ரொம்பவே பாதிச்ச ஒரு சீன் அப்படின்னா இந்த ஃபைனல் கிளைமேக்ஸ் சீன் சொல்லுவாங்க.
விஷம் கலந்துருக்குன்னு தெரிஞ்சும் சார் வந்து இளவரசர் சார் வந்து அந்த சாப்பாடை சாப்பிடுவாரு. அவர் வந்து சாப்பிடுவாரு. அவங்களுக்கு வந்து சரண்யா பொன்னன் அவர்கள் வந்து அந்த சாப்பாட்டுல விஷம் கலந்துருப்பாங்கன்னு அவருக்கு புரியுது. இருந்தாலும் அக்செப்ட் பண்ணி சாப்பிடுவார். அது அந்த அந்த புரிதல் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல இருக்கிற அந்த புரிதலை ரொம்ப அழகா எடுத்து காட்டியிருப்பாங்க ராஸ்மரி. அது அது வந்து ஆஸ்மா பேஷண்டா சரண்யா பொன்னன் அவர்கள் வருவாங்க. அவங்களுக்கு வந்து பசங்களே வந்து பக்கத்திலேயே காட்ட மாட்டாங்க. பக்கத்திலேயே விட மாட்டாங்க பசங்களை. ஸோ அதனால அதுல கொஞ்சம் டென்ஷனா பசங்கள்லாம் அவங்களோட பசங்கள்லாம் வந்து டென்ஷனா இப்போ ஒய்ஃப் கிட்ட சண்டை போடுறது, பிரச்சனை பண்றதுன்னு இருக்கும்போது இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. பட் ஒரு கட்டத்துல இவங்களால ஆஸ்மா பரவிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அந்த மருமகள்லாம் வந்த உடனே இதுக்கு நம்ம வந்து இருக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே வந்துருவாங்க. ஏன்னா ஒரு பையன் வந்து கொலை பண்ணிட்டு போயிடுவான், ஒரு பையன் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கே போயிடுவான். இன்னொரு பையன் வந்து டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம நெட்டி அவர்கள் தான் சொல்றாங்க, டீச்சரா இருப்பாரு. குடும்பத்தோட ஏன்னா வீட்டோட மாப்பிள்ளையா போயிடுவாரு அவரு. சோ இதுதான் வந்து ரொம்ப அழகா அந்த கதையெல்லாம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா கொடுத்திருப்பாரு ராசபரன் அவர்கள். இன்னைக்கு அவரை மாதிரியான ஒரு டேரக்டரை மிஸ் பண்றோம். தமிழ் இண்டஸ்ட்ரி கம்ப்ளீட்டா இல்ல அவரை மாதிரியான ஒரு டேரக்டர் மிஸ் பண்ணதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இது மாதிரியான ஒரு கதைகள் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ரெண்டாவது இன்னைக்கு குடும்ப கதைகள் பேசுறதுன்னு யாருமே இல்லை. அதுதான் விஷயம். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த 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 படத்தை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க, இன்னைக்கு டேட்ல ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா இது ஏதோ கிராமத்துல நடக்கிற கதை மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. ஆனா சிட்டில இது இதெல்லாம் சிட்டில நடந்த கதைகள், சிட்டில நடந்த கதைகள் இதெல்லாம். ஆனா இது இன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க, இன்னைக்கு டேட்ல ரிலீஸ் பண்ணாங்கன்னா அதெல்லாம் கிராமத்துல எங்கேயோ கிராமத்துல நடக்குது போல அப்படின்னு மூவ் பண்ணிட்டு போயிடுவாங்க சிட்டி ஆளுங்கள்லாம். பட் அன்னைக்கு ஒரு 2014-13 பீரியட்லயும் இந்த மாதிரியான படங்களை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு கொண்டாடினாங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் நான் பாக்குறேன். ஏன்னா 2010க்கு அப்புறமே 2010க்கு அப்புறமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா சினிமாவுடைய வேரியேஷன் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அவங்க எடுக்கிற ஜானர் எல்லாம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஒண்ணு பேய் படம் எடுப்பாங்க, அதுவும் இந்த முனி படம் வந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா பேய பத்திய கதைகள் தான் நிறைய ஓடிட்டு இருந்தது. ஸோ அதனால கம்ப்ளீட்டா அதை பேஸ் பண்ணி சினிமா இண்டஸ்ட்ரி போயிட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். அதுல இருந்து கொஞ்சம் மாறுதல் கொடுத்தாரு ராசமாறன் அவர்கள். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது. ரெண்டாவது இந்த படத்துல அவர் ஒரு பாட்டும் வந்து எழுதியிருக்காரு ராசமாறன் அவர்கள். காத்தடிச்சா நோக்கி பண்ணன்னு பொத்தி பொத்தி வளர்த்தீங்கன்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. அது அந்த பெற்றோர்களுக்கு வந்து பசங்களும் பெற்றோர்களுக்கும் இருக்கிற அந்த ஒரு ரொம்ப பாசமான ஒரு நெருக்கமான உறவை வந்து ரொம்ப அழகா அந்த பாட்டுல வெளிப்படுத்துவாங்க. அது ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கும். அதை காட்சிப்படுத்தின விதமும் ரொம்ப அழகா பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுவோம். ஸோ அவ்வளவு அழகா அந்த படத்தெல்லாம் பண்ணியிருப்பாங்க. கவி பெரிய தம்பி தான் கம்ப்ளீட்டா மியூசிக் எல்லாம் போட்டிருப்பாரு. அவர் தான் அதுக்கு மியூசிக் எல்லாம் போட்டிருப்பாரு. இந்த பாட்டுக்கு வந்து கிருஷ்ணராஜ் அவர்கள் வந்து பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இதை தாண்டி நிறைய பாடல்கள்லாம் இருக்கு. விஜயசாஸ் அவர்களும் சின்மயி அவர்களும் என்ன பண்ணி தொலைச்சன்னு ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. நாமுத்துங்கார் அவர்களுடைய வரிகள்ல அந்த பாட்டு வந்திருக்கும். நிறைய பாட்டுகள் இருக்கு. மண்வாசம் வீசும் அப்படிங்கிற ஒரு பாட்டை வந்து உமா சுப்பிரமணியன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. அந்த பாட்டை மது பாலகிருஷ்ணன் அவர்கள் பாடினார்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தை பத்தி பேசணும் அப்படின்னா ஆரம்பத்துல ஓவியாவை தான் வந்து என்ன சொல்றது, களவாணி சக்சஸ்க்கு அப்புறம் ஓவியாவை தான் இந்த படத்துல புக் பண்ணாங்க. பட் ஓவியா வந்து முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்தது. கடைசியில வந்து அக்செப்ட் பண்ணிட்டு வந்தாங்கிறது ஒரு விஷயம். பட் முடியாது அப்படின்னு சொன்னது. ஏன்னா மோனிகாவுடைய கேரக்டருக்கு ஓவியாவை தான் சூஸ் பண்ணாங்க ஆரம்பத்துல. மோனிகா அதுக்கப்புறம் செட் ஆயிட்டாங்க. ஓவியா வந்து வேற ஒரு கேரக்டர்ல போட வேண்டியதாயிடுச்சு. அதே மாதிரி இளவரசு அவர்களும் அக்செப்ட் பண்ணிட்டார் உடனே. அந்த ரோலை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா நாசர் அவர்கள் தான் அந்த ரோல் பண்ண வேண்டியதா இருந்தது, இளவரசு சாரோட ரோலை. அந்த ரோலை வந்து இளவரசு சாருக்கு நேரேட் பண்ண உடனே வந்து நான் இந்த ரோலை பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் அக்செப்ட் பண்ணிட்டார். ஸோ அது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கறேன். ஏன்னா இளவரசு சாரை பொறுத்தவரை வந்து அவர் வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதை வந்து ரொம்ப அழகா செய்யக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டா நான் பார்க்கறேன். இளவரசு சாரும் சரி, சரண்யா பொன்னன் அவர்களும் சரி, என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அதை வந்து அழகா திரையில காட்டுவாங்க. அதுதான் அவங்களுடைய இயல்புன்னு நான் பாக்குறேன். அவங்க வந்து கேரக்டர் ஆர்டிஸ்டா இல்ல அவங்க வந்து ஹீரோவுக்கு அப்பாவா வராங்களா இல்ல அம்மாவை வராங்களா அதெல்லாம் வந்து நம்மளால சொல்லவே முடியாது. அவ்வளவு அழகா அந்த கேரக்டராகவே வாழ்த்துருவாங்க படத்துல. அதுதான் அவங்களுடைய இயல்பான நடிப்பா நான் பாக்குறேன். எல்லா படங்களையும் இவங்களுக்கு இதுதான்
இந்த ரோல் செட் ஆகும் போதெல்லாம் அழகா இருக்கும். ஸோ அந்த வகையில இளவரசரும் சரி, சரண்யா பொன்வண்ணன் அவர்களும் சரி, எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய சாய்ஸும் நல்லா இருந்ததுன்னு நான் பாக்குறேன். நாசர் அவர்கள் இந்த ரோல் பண்ணி வந்தா அது எப்படி இருந்திருக்கும் எனக்கு தெரியல. பட் வந்து இளவரசர் சார் அதுக்கு ஆப்டா சூட் ஆனார். நாசர் அவர்கள் வந்து அந்த பீரியட் ஆஃப் டைம்ல இந்த மாதிரியான கதைகள் பண்ணிட்டு இருந்தாரு தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் வந்து இளவரசர் சார் கொஞ்சம் புதுமையா காட்டுச்சு. இந்த படங்கள் வந்து பாடி லாங்குவேஜ் நல்லா இருந்தது. பாடி லாங்குவேஜ்ல கொஞ்சம் புதுமையா காட்டுச்சு இந்த படம். ஸோ அதனால இந்த படத்துல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஆப்டா சூட் ஆயிருந்தாருன்னு பாக்குறேன். மற்றபடி படம் இன்னைக்கும் கொண்டாடக்கூடிய ஒரு படமா தான் இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கூட டிவில எல்லாம் போட்டாங்க அப்படின்னா மக்கள் உட்காந்து ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கக்கூடிய படமா தான் இன்னைக்கும் இந்த படம் இருந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு அழகான கதை அம்சம் கொண்ட அந்த படம். ராசமதுரன் அவர்கள் இன்னும் இருந்திருந்தா எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2-3 படங்கள் இதே மாதிரியே கொடுத்துருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு கதைகளை வந்து அவர் வந்து உருவாக்கிட்டு இருந்தாருன்னு தான் சொல்லுவாங்க. நாமத்துக்குமார் அவர்களை எப்படி மிஸ் பண்ணதோ அதே மாதிரி ராசமதுரன் அவர்களையும் தமிழ் இண்டஸ்ட்ரி ரொம்பவே மிஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு அழகான கதைகள், அவ்வளவு அழகான வரிகள் எல்லாம் 2 பேரும் கொடுத்துட்டு இருந்தாங்க. மேபி இன்னொரு வாய்ப்பு அவங்கள மாதிரி வேற யாராவது ஒரு ஆர்டிஸ்ட் நாங்க இந்த மாதிரி கதைகள் கொடுக்குறோம் யாராவது வந்தாங்க அப்படின்னா தயவு செஞ்சு தமிழ் இண்டஸ்ட்ரியில பயன்படுத்திக்கோங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது மாதிரியான கதைகள் இன்னைக்கு அவசியம், இன்னைக்கு ரொம்பவே அவசியம்னு சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப வேகமா வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. அதுவும் சிட்டியில சென்னையில பாத்தீங்கன்னா எதுக்கு போறோம்னே தெரியாம போயிட்டு இருக்காங்க. வெளியில போறவங்க எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா அம்பாடுக்கு 1 மணி 2 மணிக்கு மத்தியானம் எல்லாம் போறான். எங்கடா போறீங்கன்னு கேட்கற மாதிரி இருக்கும். அது அந்த கோபி சுதாகர் கேட்கற மாதிரிதான் எங்கடா போறீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனா ரொம்ப வேகமா ஏதோ வேலைக்கு போறோம், அங்க போறோம், இங்க போறோம்னு போறாங்க. ஃபேமிலின்னு ஒரு கவனிக்கிறது கூட ஆள் இல்லாம தான் இருக்காங்க இன்னைக்கு சிட்டில. அப்படியான சுச்சுவேஷன்ல இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்தது அப்படின்னா அது இன்னொரு பொறுப்பை அவங்களுக்கு உணர்த்தி கொடுக்கும் அப்படிங்கறத நான் பாக்குறேன். ஸோ அதனால தமிழ் இண்டஸ்ட்ரி இது மாதிரியான கதைகளோட வர இயக்குநர்களை தயவு செஞ்சு அரவணைச்சுக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா ஹரிஷ். சோ இது வந்துட்டு அவருக்கு இது பண்ற ட்ரிபியூட்டா கூட நம்ம எடுத்துக்கலாம் நம்ம. சோ அவரோட நினைவை வந்துட்டு இன்னைக்கு பகிர்ந்துக்கிறதுல வந்துட்டு எனக்கு மிக்க மகிழ்ச்சின்றத நான் சொல்லிக்கிறேன். நான் கண்டிப்பா வேற ஒரு டாபிக்ல வேற ஒரு விஷயம் நம்ம பேசலாம். அதுவரை நன்றி. நன்றி.